இன்னைக்கு குயிக்கான ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் மீல் பிளான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்போ ஒரு மீல்ஸ் ரெடி பண்ணுறீங்கனாலும் குறிப்பாக இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்கணும்னா, மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், மாவு சத்து நமக்கு எனர்ஜி தரக்கூடியது. அது கூட ப்ரோட்டீன் கட்டாயம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூட காய்கறிகள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு அதுலேருந்து தான் வரும். மற்றும் பச்சை காய்கறிகள் ஏதாவது சாலட் பண்ணும்போது அதுவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழமாவது இருக்க மாதிரி பாருங்க. ஏன்னா அந்த பச்சை பழத்துலேருந்து நார் சத்து கிடைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஆயில் ஃபேட் சேர்ந்துடும் இல்லையா, ஆயில் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் இதெல்லாம் இருக்க மாதிரி சாப்பிட்டதான், இல்லைன்னா வெறுமை நம்ம சக்கையை தான் சாப்பிட்றோம், சத்து ஒன்றும் உள்ள போகாது. அதுக்கான ரெசிபி இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எப்படி குக் பண்ண போகிறோம்லாம் அதெல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன். அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுவையை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான் சிம்பிளாக பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டிஷ் தான் பண்ணி காமிக்க போகிறேன் இன்னைக்கு. அது மாதிரி ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் மெனு ஒன்று பண்றேன். குயிக்கா பண்ண முடியும் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிக்க ஸ்டே டியூன். முதல்ல தேவையான காய்கள் எல்லாம் எடுத்து அலம்பி க்ளீன் பண்ணி கட் பண்ணி குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. வதக்கி நல்லா உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்தது அரிசியை நல்லா ஊற போட்டு களைஞ்சி அதையும் வடித்து நல்லா புலர்ந்து வடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது மெயின், அதில் இருந்தால் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதுதான் பேஸாக வச்சுன்னு பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா பன்னீர் நான் எடுத்திருக்கேன். இது நமக்கு ப்ரோட்டீன் தரும். ஸோ அதை க்யூப்ஸ் போட்டு ஆயிலில் லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். மீதி ஆயிலே மீதி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் தயிரில் சாலடுக்காக ஆனியன் அண்ட் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடியான அப்புறம் நம்ம ரைஸை மற்ற ஸ்பைசஸ் சால்ட் பெப்பர் இல்லை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் பண்ணிக்கணுமோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சாதத்தோடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இன்றைக்கி மெயின் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் தேவைக்கேற்ற ஃப்ரூட்ஸ் அன்றைக்கி இருக்கிற ஃப்ரூட்ஸை அவங்களோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சிம்பிளாக பண்ணாலும் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கிடும். தேவையில்லாதது கிடையாது, பொரிச்சது கிடையாது, என்ன பண்றோம் நிறைய கிடையாது. அதே சமயம் புரதம் இருக்கும், நார்சத்து நிறைய இருக்கு, விட்டமின்ஸ் மினரல்ஸ் தரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இருக்கு, பிளஸ் எனர்ஜி தரக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேளை நம்ம சாப்பாட்டுல இத்தனையும் இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். பொரிச்ச உணவை தவிர்க்கணும். இதெல்லாம் மட்டும் இல்லாம மெயினா நல்ல பாக்டீரியா இருக்கிற உணவும் நம்ம இன்னைக்கு டிஷ்ல இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தயிர் ஃபர்மெண்டேஷன், புளிப்புத்தன்மை ஏற்றப்பட்டது இல்லையா, அதுல நல்ல பாக்டீரியா நிறைய இருக்கு. ஸோ அது நம்ம சாப்பிட்றதால வயத்துக்கும் ப்ரோபயோட்டிக்ஸும் கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம மீல் சாப்பிடும் போதும் அந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா ஃபுட் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. போன டிஷ்ல நம்ம தோசை பண்ணும்போது அந்த மாவுலயே ஃபர்மெண்டட் தான், அதுலயே நல்ல பாக்டீரியா இருந்தது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லயும் தயிர் இருந்ததால நல்ல பாக்டீரியா உள்ள போச்சு. பாத்தீங்கன்னா இந்தியால தான் நிறைய கேலோரிஸ் பேக்டு ஃபுட் சாப்பிடுறோம், சத்து இல்லாத சாப்பாடு சாப்பிடுறோமா. அது என்ன கேட்டீங்கன்னா வெறும் சாதத்தையே நம்ம பாப்புலேஷன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் சாதத்து கூட காய்கறிகள் பழங்கள் புரத சத்து சேர்க்கும் போதுதான் அது ஒரு பேலன்ஸ்டு டயட் அண்ட் பேலன்ஸ்டு மீல் ஆகும். இது மாதிரி சாப்பிட்டா எந்த ஒரு டிசீஸ் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் வராது. ஸோ இந்த ஜெனரேஷனுக்கும் நம்ம இதை பழக்கப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மீலையும் பிளான் பண்ணி எல்லா ஃபுட் கண்டென்ட்டும் இருக்கா மாதிரி பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். பண்ணுவோம். இன்னைக்குல இருந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சுப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.